ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரமானது திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ வெள்ளி விழா கொண்டாடுறாங்க இல்லையா? அதாவது 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி வந்து திருவள்ளுவர் சிலையானது கன்னியாகுமரியில அமைக்கப்பட்டது. ஸோ அதையொட்டி அது 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு அந்த சிலை தொடங்கி. ஸோ அதையொட்டி அந்த சிலைய வந்து பேரறிவு சிலையாக ரீசென்ட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த வெள்ளி விழாவை ஒட்டி பார்த்தீங்கன்னா, 133 உயர்கல்வி நிறுவனங்கள்ல திருக்குறள் தொடர்பான கலை, இலக்கிய, அறிவுசார் போட்டிகள் நடத்தப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அங்க கன்னியாகுமரியில சிலை இருக்குல்ல, திருவள்ளுவர் சிலை. அது வந்து 133 அடி உயரம் கொண்டது. அது எவ்வளோ எடை கொண்டது அப்டின்னா, 7000 டன் எடை கொண்டது. இந்த சிலை பார்த்தீங்கன்னா, 3681 கற்கள் அந்த சிலையில இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் சிலையும் கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும், விவேகானந்தர் பாறையும் ஒருங்கிணைக்கும் வகையில பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி இலை கூண்டு பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. அதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் திருப்பணிகள மேற்கொள்வதற்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா ரூ. 3,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும் அப்டின்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய உ.வே.சா அவர்களுடைய பிறந்த தினத்த வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. உ.வே.சாவுடைய பிறந்த தினம் எப்போ அப்படின்னா, பிப்ரவரி 19ஆம் தேதி. பெரியாருடைய பிறந்த தினமான செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து தேசிய விண்வெளி தினமாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏன்னா, இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் இயர் வந்து சந்திராயன் 3 விண்கலத்துடைய லேண்டர் விக்ரம் லேண்டர் வந்து சந்திரனுடைய தென் துருவத்தில வெற்றிகரமாக தரையிறங்கியது. ஸோ, அதனால ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் தரையிறங்கியது. அந்த தினத்த வந்து தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். அடுத்து ரீசென்ட்டா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல வந்து அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட ஜூன் 25ஆம் தேதி, அதாவது அப்போது 1975ஆம் ஆண்டு அப்போது பிரதமரா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதியில வந்து அவசர நிலையை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜூன் 25ஆம் தேதி வந்து அரசியல் சாசன படுகொலை தினமாக கொண்டாடப்படும். அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க.